I call Abbas Mandri sir to give welcome speech. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவை இந்த நேரத்தில் போற்றி புகழ்ந்தவனாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், உலமாக்கள், சோதாக்கள், உலகில் உள்ள அனைவரின் மீதும், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்கள் மீதும் அந்த வல்ல இறைவனின் பேரருள் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, கம்பம் அதாயி அரபிக் கல்லூரியின் சார்பாக 110வது வார தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அஃப்சல் அவர்கள், அவரை பற்றி இன்ஷா அல்லாஹ் இறுதியிலே உங்களுக்கு விளக்க ஆசைப்படுகின்றேன். 79வது சுதந்திர நிகழ்ச்சியில் மதுவிலக்கு ஆய்வாளர், காவல்துறை ஆய்வாளர் சூர்யா திலகராணி அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். கம்பம் அதாயி கல்வி குழுமம் சார்பாக நடைபெற்ற 79வது சுதந்திர தின நிகழ்ச்சியிலே மிகச்சிறப்பான முறையில் அந்த காவல்துறை அதிகாரிக்கு வரவேற்பு அளித்து தங்களுடைய திறமைகளை மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்திய அனைத்து மாணவர்களுக்கும், அந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஏனென்று சொன்னால், சுதந்திர தினத்தில் நம்மளுடைய பங்களிப்பை இந்த நாடே அறிய செய்யும் வகையிலே மிகச்சிறப்பான முறையிலே நீங்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கின்றீர்கள். அதை சமூக வலைதளங்களிலே பார்ப்பதற்கு அவ்வளவு ஆசையாக இருக்கின்றது. இன்றைக்கு சோம்பேறித்தனமாக வீணான வழியிலே நேரங்களை கடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரங்களில் இங்கே படிக்கக்கூடிய நீங்கள் ஒரு மிகச்சிறந்த மாணவர்களாக, நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக இங்கே நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்திலே மிகச்சிறந்தது என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே தங்கத்தை விட மிகச்சிறந்தது, விலை உயர்வானது என்னவென்று சொன்னால் அது வைரம்தான். அந்த வைரம் போல நீங்கள் இங்கே பட்டை தீட்டப்பட்டு மிகச்சிறப்பானவர்களாக நீங்கள் இங்கே உருவாக்கப்படுகின்றீர்கள். இந்த உலகத்தில் சிறந்த விலை மதிப்பான பொருள் வைரம். வைரம் போல நீங்கள் ஜொலிக்கின்றீர்கள் அன்பார்ந்த மாணவர்களே. அதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல விருப்பப்படுகின்றேன். காவல்துறை அதிகாரி இங்கே வந்தபோது உங்களுடைய திறமைகளை பார்த்து மெய் சிலிர்த்து மிகவும் பாராட்டினார்கள். நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு கண்ணியமான முறையிலே, சிறப்பான முறையிலே வரவேற்பு அளித்து சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை செய்து காட்டினார்கள். என்னுடைய வாழ்நாளிலே அந்த நாள் ஒரு சிறப்பான நாள். அந்த மாணவர்களுடைய திறமையை கண்டு நான் மெய் சிலித்தேன் என்று அவர்கள் அந்த பெருமைப்பட சொன்ன அந்த தருணம் உங்களுக்கு அவர்கள் கொடுத்த அந்த கௌரவம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். கடந்த மாதம் கம்பம் அதாயி கல்வி குழுமம் சார்பாக ஒரு மிகச்சிறப்பான போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி பிரச்சாரத்தை நான் நடத்தி இருந்தோம். அதே போல அதே அன்றைய ஆகஸ்ட் 15 79வது சுதந்திர தினத்திலேயும் கம்பம் பாரதி இலக்கிய பேரவை சார்பாக நடைபெற்ற போதைக்கு எதிரான அந்த பேரணியிலையும் நாம் கலந்து கொண்டு போதைக்கு எதிரான நம்மளுடைய பங்களிப்பை நாம் வழங்கி இருக்கின்றோம். இன்றைக்கு உங்களை கொண்டு இந்த கம்பம் அதாயி அரபிக் கல்லூரியுடைய பெயர் புகழ் பலருக்கும் பரவ செய்யப்பட்டிருக்கின்றது. 2 தினங்களுக்கு முன்பு முதல்வர் தாரிக் அவர்களை உத்தமபாளையத்திலே ஹாஜி கருத்தராவுத்தூர் கல்லூரியிலே நடைபெற்ற ஒரு சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே கலிமா தையிப் தர்பியா என்ற தலைப்பிலே உரையாற்ற அழைத்து 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த மாணவர்கள் முன்பாக உரையாற்றி இந்த கல்லூரியுடைய பெயரை உச்சத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய ஒரு பணிதான். உங்களை நல்ல மாணவர்களாக, ஒழுக்கமுள்ள மாணவர்களாக, அனைத்து வகையிலும் சிறந்தவர்களாக உருவாக்கக்கூடிய வேலையை இந்த கம்பம் அதாயி அரபிக் கல்லூரி செய்து வருகின்றது. மாணவர்களே,
உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய பெற்றோருக்கும் பெருமை சேர்க்கின்றது, இந்த கல்லூரிக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் சிறந்த நபர்களை, சிறந்த ஆளுமைகளை, அரசு அதிகாரிகளை அழைத்து உங்களுக்கு முன்னால் அவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுடைய ஆலோசனையை நாம் கேட்க செய்கின்றோம். நீங்கள் ஏனென்று சொன்னால் இந்த மாணவர்களுக்கு முக்கியமானது இன்றைய காலகட்டத்திலே கல்வி அறிவும் ஒழுக்கம் மட்டும்தான். சிறந்த கல்வி, உலக கல்வி, மார்க்க கல்வி இந்த கம்ப மதாயி அரபிக் கல்லூரியில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போல உங்களுக்கு நல்லொழுக்கமான பயிற்சிகளும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஹதீஸ்கள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பார்க்கிறோம். நிறைய மாணவர்கள் சிறந்த முறையில் ஹதீஸ்களை சொல்லுகிறார்கள். நிறைய பேர் அதை பார்க்குறாங்க, கேட்குறாங்க. இதெல்லாம் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தானே. நீங்கள் உங்களை முன்னேற்றிக் கொள்ளணும். நான் முன்னரே சொன்னது போல நீங்கள் ஒரு வைரம் போல ஜொலித்து கொண்டிருக்கின்றீர்கள். மண்ணிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வைரத்தை பட்டை தீர்த்து சிறந்த வைரமாக விலை உயர்ந்ததாக ஆக்கக்கூடிய வேலையை இந்த கம்ப மதாயி அரபிக் கல்லூரியும் அந்த முதல்வர் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார். மாணவர்களே, கஷ்டமா இருக்கும், இந்த நேரத்தில் கஷ்டமா இருக்கும், காலையில் எந்திரி கஷ்டமா இருக்கும், படிக்கிறது கஷ்டமா இருக்கும், சோம்பேறித்தனமா இருக்கும். அதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, கஷ்டப்பட்டாதான் நிச்சயமாக முன்னேற முடியும். இந்த மாணவர் ஆசிரியர் பற்றி இங்கே முன்னாடி பேசினார் இல்லையா, என்ன சொன்னார்? எந்த ஒரு ஆசிரியரும் தன்னுடைய மாணவரை உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் அவர்கள் லட்சியமாக இருக்கிறது. நிறைய பள்ளிக்கூடத்தில் நம்ம பார்த்துருப்போம், எப்பா நீ மாடு மேய்க்கத்தப்ப லாய்க்குன்னுவாங்க. ஆனால் நிச்சயமாக மனதளவிலே எந்த ஒரு ஆசிரியரும் தன்னுடைய மாணவர் மாடு மேய்க்கக்கூடியவராக இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. அப்படியாவது சொன்னாலாவது அந்த மாணவர் திருந்திடுவான், நல்லா படிப்பான், நம்மளுக்கு பெருமை சேர்ப்பான், அந்த பள்ளிக்கூடத்துக்கும் பெருமை சேர்ப்பான், பெற்றோருக்கும் பெருமை சேர்ப்பான் என்ற அடிப்படையில் தான் அந்த ஆசிரியர்கள் அந்த மாணவர்கள் மீது அந்த வெளிப்படையான ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு சிறந்த கல்வியை வழங்குவதுதான் இந்த கல்வி அதாயி அரபிக் கல்லூரியுடைய நோக்கம். சிறந்தவர்களாக நீங்க வரணும். இன்றைக்கு பல்வேறு திறமைகளை உங்களை இன்னைக்கு நம்ம இங்க இல்ல, வேற ஏதாவது வீட்டில் இருந்து படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு நம்ம திறமையானவர்களாக வர முடியுமா? மண்ணுக்குள் இருக்க வைரம் போல தான் நாம் இருப்போம். ஆனால் அந்த வைரம் மண்ணிலிருந்து வெளியே வந்து அது பளபளக்கும் போதுதான் அந்த வைரத்திற்கும் மதிப்பு இருக்கின்றது, விலை மதிக்க முடியாதாக கருதப்படுகின்றது. அன்பார்ந்த மாணவர்களை, நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, நல்ல திறமையோடு இருக்கிறீங்க, இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா படிங்க. உங்களோட லட்சியம், நான் என்ன சொல்கிறோம்னா, இங்கே லட்சியத்தை உருவாக்கிக்குங்க. நீங்கள் நல்லா படிக்கணும், நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும் என்ற ஒரு லட்சியத்தை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா நீங்கள் சிறந்தவர்களாக, சிறந்த ஹாஃபில்களாக, சிறந்தவர்களாக நீங்கள் வர முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி கொண்டு, வருகைந்திருக்கக்கூடிய அப்சல் அவர்கள் வன அலுவலராக, ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கின்றார். இவங்களோட பணி என்ன என்று சொன்னால், கம்பத்திலேருந்து இங்கே ஒரு சுருளி மின் நிலையம்னு ஒன்று இருக்குது. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் அந்த சுருளி மின் நிலையத்தில் காட்டு யானைகள் 10க்கு மேலே காட்டு யானை இருக்குது. என்னங்க, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வருஷநாடு பக்கத்தில் வெள்ளிமலை என்று வனச்சரகம் இருக்குது. அங்கேயும் நிறைய காட்டு யானைகள், மான்கள், நிறைய விலங்குகள் இருக்குது. இந்த வனங்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை அந்த அதிகாரியாக இன்றைக்கு திறம்பட செயலாற்றி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறார். என்னது, இந்த இருக்க 20 கிலோமீட்டரு நிறைய யானை இருக்குது அந்த காட்டுக்குள்ள. ஆனால் என்ன செஞ்சிடக்கூடாது, ஊருக்குள்ளே வந்துடக்கூடாது, காட்டு யானைகளை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இந்த வன அலுவலர்கள் எல்லாரும் என்ன செஞ்ச டீம் சேர்ந்து முழு நேர கண்காணிப்பில் எங்கேயும் திருடு நடந்துடக்கூடாது, வன உயிர்களுக்கு யாராலையும் ஆபத்து ஏற்பட்டக்கூடாது என்பதை முழு நேர கண்காணிப்பாக செயல்பட்டு வர்றாங்க. கடந்த வாரம் கூட இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம அழைச்சிருந்தோம். அவங்கள அப்போ சொன்னாங்க, ஒரு ஊரில் ஒரு யானை தந்தத்தை கடத்திட்டு வந்தவங்கள நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. யானையை கொன்று யானை தந்தத்தை திருடி விற்க முயற்சி செய்தவங்களை கைது செஞ்சு அந்த வேலையை பார்த்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வனங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த வேலையை அப்சல் அவர்கள் செய்திருக்கிறாங்க. அவங்க எவ்வாறு தங்களுடைய இந்த நிலைக்கு வந்தாங்க, எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டாங்க என்பதை உங்கள் முன்னாடி அவங்க பேசுவாங்க. அன்பார்ந்த மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்தில்
கம்பாம் அதாயி அரபிக் கல்லூரியுடைய 110வது தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சியில் வருகின்ற சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் அவரை சிறப்பாக வரவேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் 79வது சுதந்திர தின நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய அனைத்து மாணவர்களுக்கும் வல்ல இறைவன் பேரருள் பொழியப்பட வேண்டும் என இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என் மீண்டும் ஒரு சலாத்தை தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.